சிலுவை அப்படின்னு வரும்போது ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, 2000 வருஷங்களுக்கு முன்னால அவரு சிலுவையில மரித்தார். அப்ப அது எப்படி எனக்கு இன்னைக்கு பயன்படும்? அது எப்படி என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்? நான் இப்ப தானே பொறந்தேன். 2020ல பொறந்தேன். 2010ல பொறந்தேன். இல்ல 2005ல பொறந்தேன். ஏதோ சம்திங் நம்ம இப்ப ரீசெண்டா தான் நான் பொறந்தே 20 வருஷம் தான் ஆகுது. 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் சிலுவையில மரிச்சது வந்து, என் பாவத்தை எப்படி நீக்கும்? என் பாவத்தை எப்படி போக்கும்? என்னை எப்படி குணமாக்கும்? அப்படின்லாம் ஒரு கேள்வி வருது. செல்வின் யூக்ஸ் ஒரு சிறந்த தேவமனிதர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனஸ்தீசியா, அதாவது அனஸ்தீசியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அறுவை சிகிச்சை செய்யும்போது நமக்கு மயக்க மருந்து ஒன்று கொடுக்குறாங்க. அது மூலமாக நம்ம என்ன ஆகிடுறோம், அது மயக்கத்தில் இருக்கும்போது அறுவை சிகிச்சை ஏற்படுகிறது. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து, நான் பிறக்கிறதுக்கு முன்னால் தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க, அதனால் இது எனக்கு இல்லை, இந்த மருந்து எனக்கு இல்லை, அதனால் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போகிறான்னா, அவர் கேட்ட கேள்வி, நீ ஏற்றுக்கொள்வது, நீ பெற்றுக்கொள்வது, நீ உட்கொள்வது, அதுதான் முக்கியம். சிலுவையில் அவர் எனக்காக மரித்தார் என்று ஏற்றுக்கொள்வது. அதனால் அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தாலும் இன்னைக்கும் என்னை குணமாக்க எப்படி ஒரு அனஸ்தீசியா உதவுகிறதோ, அதே போல தான் அன்றைக்கு அவர் மரித்த அந்த பாடு மரணம், அது என்னுடைய பாவத்தில் இன்றைக்கும் அது கழுவுகிறது. அதனால தான் ரோமர் 10:9 நம்ம பார்க்குறோம், அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் என்ன பண்ணணும், இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறது, ஏற்றுக்கொள்வது, எனக்காக மரித்தார் என்று ஏற்றுக்கொள்வது, அது ரட்சிப்பு. அதனால தான் நம்ம வந்து அதை அப்போ நடந்தது இப்போ நடந்தது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, இன்றைக்கு செய்த பாவம், நேற்று செய்த பாவம், நாளைக்கு செய்த பாவம், இது எல்லாமே சிலுவையில் அது முற்றிலும் நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்வது எப்படி அப்படின்லாம் கேட்கலாம். கேட்கும்போது அதற்கும் ஒரு நல்ல ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ரேஷன் நடக்குது, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டதுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து ஓகே, இனிமேல் நீ வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ இதை சாப்பிட்ணும், நீ இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், நீ இனிமேல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, டு டூ லிஸ்ட். அதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் சிலுவையில் அறையப்பட்டது, அது ஆப்ரேஷன், ஒரே ஆப்ரேஷன், உலகம் முழுவதற்குமான ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் வாஸ் சக்ஸஸ். ஆனால் அதற்கு பின்பாக நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள் உள்ளன, அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்குத்தான் வார்த்தை, அதற்குத்தான் வேதாகமம், அதற்குத்தான் வசனம். ஆனால் அந்த வசனம் வந்து நமக்கு எவ்விதமாக நம்மை குணமாக்கும் என்றால், சிலுவையின் அடிப்படையிலே, சிலுவையை பற்றிய நம்பிக்கையிலே, சிலுவையை பற்றி ஏற்றுக்கொள்வதிலே, அவர் எனக்காக மரித்தார் என்பதை நம்பி விசுவாசிக்கும் போது, அது என்னுடைய எல்லா தழும்புகளையும், அது அவருடைய தழும்புகளால் எல்லாம் எனக்கு குணமாக்கப்படுகிறது. அப்போ அது வந்து சரீர குணமாக்குதல் என்று கொள்ளாமல், அது ஆவிக்குரிய வகையிலே என்னுடைய வாழ்வின் மாற்றத்தில் அது என்னை குணமாக்குகிறது என்ற பொருளை நாம் முக்கியமாக கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.